ஜூலை 4ஆம் தேதி அஜித்குமார் நடந்த சம்பவத்துக்காக அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். இப்போ ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னா, 2 டேஸ் பிஃபோர் டிவிகே தலைவர் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரொடெஸ்ட் ஏன், எதுக்கு, என்ன விஷயம்னே தெரியாம சில தற்கொலைகள் குலைச்சிட்டு இருக்காங்க. அந்த தற்கொலைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ரோஸ் பிரதர்ஸ், இவங்க ரோஸ் பிரதர்ஸ் இல்லை, வேஸ் பிரதர்ஸ். இவங்க டிவிகே பண்ண ப்ரொடெஸ்ட் என்னதான் பிரச்சனைனா, ஜெயபராஜன் சொன்னது. அப்படி பார்த்தா உங்க தலைவர்கள் எத்தனையோ பேர், உங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து பேரை தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் உங்க முதலமைச்சரே தப்பாக சொல்லியிருக்காங்க. அது உனக்கே நல்லா தெரியும். அப்போல்லாம் எங்கே போய் முக்கியம் இருந்த நீ? எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ அவங்க லாக்கப்பில் செத்துதான் உனக்கு பிரச்சனையா, இல்லை அவங்க பேரை தப்பாக சொன்னது உனக்கு பிரச்சனையா? சரி, ஓகே, இதை கூட விட்டுருங்க. வேலை கிழிச்சிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை. ஆமாம், ஒத்துக்கிறோம், வேலையை கிழிச்சிட்டாங்க தான். ஒரு கூட்டம் நடக்கும்போது யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுக்கு பிரச்சனை நடக்க தான் செய்யும். கட்டுப்படுத்த முடியாது, நடந்துச்சு. அதை அவங்க சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டாங்க. இதே உங்கள் கட்சி மாநாட்டில் எத்தனை பொண்ணுங்களை கையை பிடிச்சி எடுத்துருப்பீங்க, கல் எடுத்து அடிச்சிருக்கீங்க, பேனர் கிழிச்சு, சண்டை அடித்தடி, குடி பிரச்சனை எத்தனை நடந்திருக்கு. அப்போல்லாம் எங்கடா போய் முக்கிட்டு இருந்தீங்க? உங்களால் ஒத்துக்கவே முடியாத விஷயம் என்ன? விஜய் ட்ரெண்டிங் இருக்கிறாரு, அரசியல் வந்தால் ஜெயிச்சிடுவாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அசிங்கமாக பேசணும்னு சொல்லி நீங்களே தான் உங்களுக்கு கட்சியை விட்டு அனுப்பிச்சிங்க. திடீர்னு அவர் வேலையாட்டாரு, நீங்களே கூப்பிட்டு விளம்பரப்படுத்தினீங்க. அப்போ நீங்கள் ட்ரெண்டிங் யூஸ் பண்ணலையா? நீங்கள் கேவலமாக பண்ணலையா? ஆதவர்ஜனா வச்சு டிவிகேல ஊழல் ஆட்சி தான் கொடுக்க முடியும்னு சொன்னீங்க. ஏன் ஆதவர்ஜனா டிஎம்கேல இருந்தாரு, டிஎம்கே கூட்டணியில் விசிகேலேயே இருந்தாரு. அப்போ இத்தனை நாளாக நீங்கள் என்ன ஊழல் ஆட்சி தான் கொடுத்துட்டு இருந்தீங்களா, இல்லை ஊழல் ஆட்சி தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? டிவிகே தலைவர்கிட்ட 150 ரூபா டிக்கெட் ஏன் 2000 கேள்வி கேட்டீங்க. ஏன் உங்கள் உதயநிதி ஸ்டாலின் பண்ணல? ஓடாத படத்துக்கு 150 ரூபா டிக்கெட் 2500 விற்கும் போது உங்களுக்கு அது தப்பா தெரியல? அரசியலும் சினிமாவும் வேற வேற, அதை ஒன்றாக்காதீங்க. உனக்கு அரசியலும் தெரியல, சினிமாவும் தெரியல. எங்கேயோ ரோட்டில் கத்திட்டு திடீர்னு ஃபேமஸ் ஆகிட்டு என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், எதை வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் டிவிகேக்கோ இல்லை விஜய்க்கோ ஃபேன்ஸ் கிடையாது. ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை தட்டி கேட்கும் போது அதை ஊக்கப்படுத்தினா கூட பரவாயில்ல. இப்படி குறை சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் குறை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு இது யாருக்கு வேணால் நடக்கலாம். அவர் வந்து அஜித்குமாருக்காக மட்டுமே பேசல, இது வரைக்கும் நான் எல்லா லாக்அப் டெத்துக்காகவும் தான் பேசினேன். உங்கள் ஆட்சியில் தான் நடந்திருக்கு, நீங்கள் தான் சரி பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் ஈஸியாக மறந்துடுறீங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அந்த ப்ரொடெஸ்ட்டை பற்றி யாருமே ஊக்கப்படுத்தலை. பண்ண சின்ன சின்ன தப்புகளை தான் ஊக்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அதில் சில தற்கொலைகள், இந்த தற்கொலைகள் தான். பண்ண ப்ரொடெஸ்ட்டே எதுன்னு தெரியாமல், என்ன பேசணும், என்ன இதுன்னு எதுவுமே தெரியாமல் ஜாலர் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு இடம் கொடுத்து மக்கள் நீங்கள் முட்டாளாகிடாதீங்க. டிவிகே வந்து காப்பாற்றுவாங்க, டிஎம்கே வந்து காப்பாற்றுவாங்க நம்பிட்டு இருக்காங்க. மக்களை நம்புங்க, கேள்வி கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. நன்றி.